ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நான் அனுப்பியிருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட எண் உன் கண்ணில் பட்டு அதை நீ தொட்டும் விட்டாய். நீயே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னுடைய வீட்டு கதவை தட்டும். நடக்கும் என்று நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை இந்த முருகனுடைய மத்தியில். பிறருக்கு எந்த விதத்திலும் துன்பம் நினைக்காத உன்னுடைய மனம் ஏனோ பிறரால் காயப்பட்டு நிற்பதை பார்த்து எனக்கு வருத்தம். உன்னுடைய மனம் எப்பொழுதும் பிறருடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் காயமடையாதவாறு பக்குவப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஏதாவது உண்டா? அவிழ்க்க முடியாத முடிச்சு என்று ஏதாவது உண்டா? வெல்ல முடியாத குறிக்கோள் என்று ஏதாவது உண்டா? அனைத்துமே என்னுடைய பக்தர்களுக்கு சாத்தியம்தான். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை சோகம் சந்தோஷம் என்ற இரு பக்கங்களை கொண்டது. நீ தற்சமயம் சோகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அந்த சோகத்தின் பக்கம் இன்றோடு முடிந்தும் போனது. இனி இன்பத்தின் பக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது. சுகத்தின் பக்கத்தில் நீ இனி அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். யதார்த்தமாக உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ பழக வேண்டும். பிறர் உன்னை போட்டு படுத்திய பாடுகளை எல்லாம் நினைத்து நினைத்து இன்றைய நாட்களை நீ இழக்கக்கூடாது. இன்றைய நாள் என்பது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மறுவாய்ப்பு. அதை நீ எந்த அளவிற்கு பயன்படுத்தி முன்னேற்றத்தை காண்கின்றாய் என்பதில்தான் விஷயம் இருக்கின்றது. உன்னுடைய மனதை போட்டு கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு இன்பத்தை கொடுக்கின்றதோ, எந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க உனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று நீ மனதளவில் நம்புகின்றாயோ அந்த விஷயங்களின் மீது கவனம் செலுத்து. உன்னுடைய மனதை நீ மிகவும் திடமாக வைத்திருக்க வேண்டும். சோகங்களை மறக்க பழக வேண்டும். சில சோகங்களை நேசிக்கவும் பழக வேண்டும். உனக்கான நேரம் வந்து விட்டது என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனக்கோட்டையில் இருக்கக்கூடிய அத்தனை விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். காலம் அனைத்தையும் மாற்றக்கூடிய மிக பெரும் சக்தி வாய்ந்தது. உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவு சந்தோஷத்தை காணும் நேரம். துன்பத்தை அனுபவித்து உன்னுடைய கர்மாக்கள் முழுவதுமாக கழிந்து விட்டது. உனக்கான இன்பம் என்பது இனி தொலைவில் இல்லை. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நினைத்து சங்கடப்பட்டு கொண்டு இருக்காதே. நொடி பொழுதில் அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து விடுவேன். உன் அருகில் உன்னோடு எப்பொழுதும் நான் துணை வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நேர்மையாக இருப்பதால் உனக்கு அதிகமாக வருகின்றது. சிலர் செய்யக்கூடிய தவறுகளை உன்னால் சிறிதளவும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்களில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற அவர்கள் மாறாததால் உனக்கு கோபம் வருகின்றது. என் அன்பு குழந்தையே, பிறரை மாற்றுகின்ற வேலை உன்னுடையது அல்ல. காலம் அந்த வேலையை எப்பொழுதும் நல்லபடியாக செய்து முடிக்கும். காலத்தை நம்பு, இறைவனை நம்பு. உன்னுடைய வேலையில் நீ கவனம் செலுத்து. ஏமாற்றங்களை தாங்க முடியாத அளவிற்கு உன்னுடைய மனம் பலவீனம் அடைந்திருக்கின்றது. மனிதர்கள் ஏமாற்றுவது என்பது சகஜம்தான். ஏமாறக்கூடிய நிலையில் நாம் இருக்கும் பொழுது ஏமாற்றங்கள் என்பது ஏற்படத்தான் செய்யும். எல்லா நேரமும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீ செயல்பட தொடங்கினால் யாரும் உன்னை சுலபத்தில் ஏமாற்றிவிட முடியாது. கவனம் குறையும் பொழுது கண்மூடித்தனமாக ஒருவரை நம்பும் பொழுதுதான் அந்த இடத்தில் ஏமாற்றம் ஏற்படுகின்றது. இனி அந்த நிலை இல்லாமல் எல்லா நேரமும் உன்னை புத்திசாலித்தனமாக நான் வைத்திருப்பேன். நல்லதே நடக்கும்.